அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் 27/4/2025 இன்று நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்ம ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் என்ன நாள் என்று பார்க்கும்போது, இன்றைய நாள் சித்திரை அமாவாசையாக கருதப்படுதுங்க. அதாவது விஸ்வாவசு வருடத்தின் முதல் அமாவாசை தான் இந்த சித்திரை மாத அமாவாசை. எந்த தேதியில் வருகிறது, எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதம் வரும் அமாவாசை தமிழ் மாதங்களின் அடிப்படையில் புத்தாண்டின் முதல் அமாவாசையாகுங்க. 2025 சித்திரை மாதம் வரும் அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய நேரம் பற்றி பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் 12 மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் வரும் அமாவாசை விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஏப்ரல் 27, 2025 ஞாயிறு அன்று அமாவாசை வருகிறது. பூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம், அதாவது சித்திரை மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. பங்குனி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் சித்திரை மாத அமாவாசை பித்ரு தோஷம் போக்கும். இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதன் முக்கியத்துவம் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் சித்திரை அமாவாசை 2025 தேதி மற்றும் திதி நேரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த சித்திரை அமாவாசை 2025 ஏப்ரல் 27 அன்று வருகிறது. சித்திரை அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் ஏப்ரல் 27, 2025 3:40 AM வரை, அதாவது அதிகாலை ஆரம்பித்து சித்திரை அமாவாசை 2025 திதி முடியும் நேரம் ஏப்ரல் 28, 2025 1:12 மதிய நள்ளிரவு வரை நீடிக்கிறது. இந்த சித்திரை மாதம் வரும் அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிறு முழுவதும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஞாயிறு காலை 3 மணிக்கு மேல் துவங்கும் அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடிகிறது. சித்திரை அமாவாசை 2025 தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தாலும் கூட மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது. எனவே மதியம் 12 மணிக்கு மேல் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள் தான் அமாவாசை. எப்போதுமே சித்திரை மாதம் வரும் அமாவாசை மேச ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது தோன்றும். அதாவது மேச ராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேச ராசியில் பெயர்ச்சியாகும் போது இந்த சித்திரை அமாவாசை திதி தோன்றும். சூரியன் உச்சம் அடையும் இந்த சித்திரை அமாவாசை என்பதால சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னும் விசேஷமானதாகும். சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சம் அடையும் மாதத்தில் வருவதால் இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிறு அமாவாசை மிகவும் சிறப்பானதாக அமைகிறது. அந்த வகையில் இந்த சித்திரை அமாவாசையான இன்றைய தினத்துல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக விருச்சிக ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6இல் சூரியன் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 11இல் கேது, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் போன்ற சில அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுங்க. அதுவும் குரு சப்தம ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால்
சகல வழிகளிலும் முன்னேற்றம் கிடைக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு மறைமுகமான பலன்களை ஏற்படுத்தி தருவாருங்க. குரு சுக்கிர பரிவர்த்தனையால் 5ஆம் இடம் 7ஆம் இடம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டு நிகழக்கூடிய இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசியை குரு சப்தம ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் சகல வழிகளிலும் முன்னேற்றம் கிடைக்குங்க. 9ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு மறைமுகமான பலன்களை ஏற்படுத்தி தருவார். குரு சுக்கிர பரிவர்த்தனையால் 5ஆம் இடம் 7ஆம் இடம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இவ்வளவு நாட்களாக இந்த சுபகாரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே பல நல்ல நிகழ்வுகள் நிகழ இருக்குதுங்க. குரு சுக்கிர பரிவர்த்தனையால் 5ஆம் இடம் 7ஆம் இடம் பலம் பெறுவதால குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டு நிகழ இருக்குதுங்க. திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் மேலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எதிர்பாலின விஷயங்களில் கவனம் தேவைங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களிடம் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே போல் அவர்களுடைய சொந்த விஷயங்களை நீங்கள் கலந்து கொண்டு பதில் சொல்ல வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அப்படி நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு சுக்கிர பரிவர்த்தனை காலகட்டங்கள்ல 5ஆம் இடம் 7ஆம் இடம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ இருக்கு. இதனால செலவுகளுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கி பின்பு அவஸ்தைப்பட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் விருச்சிகராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. தேவையில்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. 4ஆம் இடத்தில் சனி இருப்பதையும் ராசிநாதன் நீச்சமாக இருப்பதையும் கவனத்தில் கொண்டு காரியத்தை செய்யுங்க. எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இந்த வகையில் விருச்சிகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த சித்திரை அமாவாசையான இன்றைய தினத்தில் விருச்சிகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமாளையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபடுங்க. எல்லாம் நன்மையாக அமையும். அதே போல் இன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.